ஊருக்குள்ள வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த கிராமத்துல இருந்து தான் வளர்ந்தது எல்லாமே. எல்லாம் இப்ப நிக்கிறோம் இல்லையா, ம். இங்கதான். இது ஒரு மண் வீடா இருந்துச்சு. ஓ, இந்த இது. ஆமா, இது இப்ப நம்ம கட்டியிருக்கோம். முன்னாடி வந்து மண் வீட்டுலதான் இங்க எல்லாமே வீடு பூராமே. 4 பக்கம் சுவரே மண்ணுல எழுப்பி மேலையுமே ரூஃபே வந்து மண்ணிலேயே போட்டிருக்கோம். எப்படின்னா ஓடு கூட கிடையாது. ஓடு கூட கிடையாது. குச்சி வச்சு குச்சிக்கு மேல இந்த இலதலையில வச்சு அதுக்கு மேல மண்ணை வச்சா எப்பயாவது மழை வர்றப்போ சொட்டு சொட்டா ஒழுகும். ஆமா. எங்க அப்பா சின்ன சொட்டா ஒழுச்சுன்னா ஒரு கிளாஸ் எடுத்து வைப்பாரு. அது பெருசுனா ஒரு பாத்திரம், இன்னும் பெருசுனா இப்படி எல்லா பாத்திரத்தையும் வச்சுக்கணும். அப்படி உட்கார்ந்து இருக்கிற ஒரு காலகட்டம். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். அப்ப எப்படியாப்பட்ட ஊருக்குள்ள இருந்து வந்திருக்கேன் பாருங்க. அதனால சில நேரம் ஒரு பக்கம் இந்த பக்கம் உள்ள செவரை விழுந்துருச்சு. மலையில, பெரிய மலையில ஒரு பக்கம் செவரை விழுந்துருச்சு. அதோட 3 வருஷம்லாம் இருந்திருக்கு. ஆனா வியோவா இருப்பாரு. ஊர் நாட்டாமையா வருது எங்க அப்பா தான். ஊர் வியோ தான். ஆனா இந்த வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விரும்ப மாட்டாங்க. அது யாராவது ஒரு ஆள் ஆரம்பிக்கணும். ஒரு ஆள் காரை வீடு செங்கல் வச்சு கட்டிட்டான்னா பூராமேல மடன்னு வீடா கட்டுவாங்க. ஒருத்தன் டிராக்டர் வாங்கிட்டா பூரா டிராக்டர் வாங்கி ஊர்ல இருந்து எல்லாரும் ஒரு 20 பேராவது வாங்கி ஓஞ்சாத்தே முடியும். அப்படி யாராவது ஆரம்பிக்கணும். இன்னும் அப்படிதான் இருக்கா? மாறி இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த வீடெல்லாம் இருக்கு பார்த்தியா, இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. முன்னாடி மண்ணு வீடு 600 500 வீடுமே மண்ணு வீடு. அந்த வீடெல்லாம் காமிக்கிறேன், மண்ணோட காமிக்கிறேன்.